எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரின் ஒரே மகள் இப்படி பாசத்திற்காக ஏங்கி இருந்திருக்கிறாளே என்று நினைத்து ஆத்விக் அவளை பற்றி சொல்லிய அனைத்து விஷயங்களையும் மனக்கண்முன் கொண்டு வந்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவன் தன்னையே பார்ப்பதாக நினைத்து இயல்பு நிலைக்கு திரும்ப அவள் முயற்சித்துக் கொண்டிருந்தாள். இருவரின் மனநிலையையும் ஒரே நொடியில் கலைத்துச் சென்றது திடீரென்று வந்த ரித்விக்கின் கைபேசி அழைப்பு. எடுத்து பேசியவனுக்கு முகம் மாறி போனது. எதிர்த்தரப்பினர் பேசிய அனைத்து வார்த்தைகளுக்கும் சரி என்று தலையசைத்தவன், இதோ இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கிருப்பேன் சார் என்றான். பேசி முடித்த பின் நிமிர்ந்து அவளிடம், மும்பை கமிஷனர் தான் பேசினார். பிரபல இளம் தொழிலதிபர் அப்துல் ஆசிக் இறந்து விட்டாராம். என்னை சம்பவ இடத்திற்கு அழைக்கிறார்கள் என்றார். கேட்டவள், சார் போன மாசம் உலக அளவுல இடம் பிடித்த 10 இளம் தொழிலதிபர்கள்ல இந்தியாவில் இவர் மட்டுமே 7ஆம் இடத்தை பிடித்தார் என்றாள் அவள். யோசித்தவன், நான் அங்கே சென்று விட்டு வந்த பின் பேசிக்கொள்ளலாம் நீரோதனா என்று கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் மனதை அடித்துக் கொண்டது. முதலாக தான் ஏன் அவளிடம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று இருந்தாலும் முதலில் பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டு அவளிடம் அது பற்றி பேசலாம் என்று விட்டுவிட்டான். இப்போது அப்துல் ஆசிக் வீட்டில் இவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தவர் போல வந்ததும் இரு கைகளை பிடித்து, வாங்க சார் என்றார் மும்பை கமிஷனர். உள்ளே சென்றவன் தன் கண்களாலே அனைத்தையும் அளந்து கொண்டிருந்தான். எவ்வளவு விசாலமான வீடு! மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன என்று கேட்டான் அங்கிருந்த வேலைக்காரரிடம். 11 அறைகள் சார். ஆனால் அதில் ஒரு அறையில் மட்டும் ஆசிக் சார் யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. அதுதான் அவரின் தனி அறை. அதில்தான் தன்னுடைய பிசினஸ் சந்திப்புகளை எல்லாம் வைத்துக் கொள்வார். யார் இதுவரை உள்ள சென்றதில்லை சார் என்றனர் அங்கிருந்த வேலைக்காரர்கள். நீண்ட பெருமூச்சுக்கு பின் அந்த அறை எங்குள்ளது என்று வினவியவனுக்கு வேலைக்காரரின் கைவிரல் மேலே உயர்ந்து மாடியை காட்டியது. மேலே செல்ல கால் வைக்க எத்தனித்தவனுக்கு ஆசிக்கின் மனைவி ஜெலீலா பேகமும் மகள் ஆசிபாவும் நின்று கொண்டிருந்தனர். ஜெலீலா பேச முடியாத நிலையில் இருந்தாள். 8 வயது குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை. அவளின் கன்னத்தை அன்பாக தொட்டவனுக்கு தெரியாதே அவள் பிறவி ஊமை என்பது. தொட்டவனின் கைப்பிடித்தவளின் கண்களில் பாசத்தையும் கைகளில் ஒரு நடுக்கத்தையும் உணர முடிந்தது ரித்விக்காள். கமிஷனரும் ரித்விக்கும் மேலே செல்ல மற்றவர்கள் கீழே நின்று கொண்டிருந்தனர். கமிஷனர் சில விஷயங்களை ரித்விக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் ஆசிக்கின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இன்னும் வரவில்லை என்றும் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் இந்த திடீர் மரணம் என்னவாக இருக்கும்? உடம்பில் எந்தவித தழும்புகளுமே இல்லையே. ரிப்போர்ட் நாளைக்கு தான் கிடைக்கும் சார். சரி என்று தலையசைத்தவன் இருவரும் உள்ளே செல்ல ஆழ்ந்த சிந்தனையுடன் அந்த ரூமை வலம் வந்து கொண்டிருந்தனர். ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று. அந்த அறை மிக தூய்மையாக இருந்தது. 2 சேர் போடப்பட்டு ஒரு டேபிள் இருந்தது. வேற எதுவுமே அங்கிருப்பதற்கான அறிகுறி இல்லை. அதில் இருந்த 2 வெற்று காப்பு கோப்பைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றவனிடம், வெற்று கோப்பைகள் எதற்கு என்று அவர் கேள்வியாய் கேட்க, பதிலாய் பிறகு சொல்கிறேன் என்று தன் உடல் அசைவிலே சொல்லிவிட்டான் ரித்விக். அவர்கள் கீழே வரவும் ஆசிக்கின் பர்சனல் செக்ரட்டரி வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது. அவன் கேட்கும் முன் அவளே பதில் சொல்லத் தொடங்கிவிட்டாள். சார், என்னோட பெயர் கைனிடா. கடந்த 2 வருஷமா நான் தான் ஆசிக்கிற்கு செக்ரட்டரியா இருக்கேன். அது மட்டும் இல்ல, குடும்ப நண்பரும் கூட. ஜெலீலாவும் ஆசிக்கும் என்னுயிர் நண்பர்கள். நாங்கள் அனைவரும் ஒரே கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் சார் என்று கூறி தன்னை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுத்து கொண்டாள். சார், நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் என்றவனிடம் கடந்த மாத இறுதியில் ஆசிக்கிற்கு ஒரு போலி மெயிலில் இருந்து மெயில் வந்தது. எப்பொழுதும் மெயிலை நான் படித்து ஆசிக்கிற்கு சொல்லுவதே வழக்கம். நான் அதை படித்தவுடன் என்னாலேயே அதை நம்ப முடியவில்லை. அதில் என்று அவள் இழுக்கவும் அவள் கைபேசி அடிக்கவும் சரியாக இருந்தது. எடுத்து பார்த்தவள் இருவரிடமும் சார் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு போனை ஆன் செய்து, வணக்கம் சார், சொல்லுங்க என்றாள். எதிர்த்தரப்பினர் பேசி முடித்த பின், சார், எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வேணும், கிடைக்குமா என்றாள். பின்னர் இறுதியாக, ஓகே சார், நானே வந்து வாங்கிக்கிறேன், மாலையில் சந்திக்கலாம் என்று கூறி போனை வைத்து விட்டாள். பின் ரித்விக்கிடம் வந்தவள், சொல்லுங்க கைனிடா, அதில் என்ன இருந்தது என்ற ரித்விக்கின் கேள்விக்கு, அதில் ஆசிக்கிற்கு கொலை மிரட்டல் வந்து இருந்தது சார்.
படித்தவுடன் மனம் கொஞ்சம் பதைப்பதைக்கவே செய்தது. ஏனெனில் ஆசிக்கின் தனிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. ஜெலீலாவுக்கு அம்மா அப்பா கிடையாது. படிக்க வச்சதெல்லாம் துபாயில உள்ள தூரத்து உறவான மாமா ஒருத்தர் தான். இருவரும் கல்லூரி காலங்களில் காதலித்தனர். ஆசிக்கிற்கு கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சது. அதன் பிறகு ஆசிக் தன்னுடைய காதலை பற்றி சொன்னபோது பெற்றோர்கள் மறுத்துவிட்டனர். அவன் அப்பாவின் தொழில்முறை நண்பர் ஒருவரின் மகளை மனம் புரிய விரும்பினார்கள். அவர்களை எதிர்த்தே ஆசிக் ஜெலீலாவை நிக்காஹ் புரிந்து கொண்டான். அவ்வப்போது பிரச்சனை வந்து கொண்டுதான் இருந்தது சார். ஆனால் ஆசிபா பிறந்த போது அதெல்லாம் மாறி போனது. அதன் பிறகு நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது அவர்கள் வாழ்க்கை. அதன் பிறகான கடின உழைப்பில்தான் ஆசிக் யாருடைய உதவியும் இன்றி பிசினஸ் துறையில் தனக்கென தனி இடத்தை பிடித்தான். 2 வாரத்திற்கு முன் எப்போதும் போல் 6 மணிக்கு ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு செல்பவன் 4 மணிக்கே கிளம்ப ஆரம்பித்தான். அதை பற்றி நான் கேட்டபோது எப்போதுமான மருத்துவ பரிசோதனை என்று சொல்லிவிட்டான். அவன் இறப்பிற்கு பின் ஒரு சந்தேகத்திற்காகத்தான் நான் போய் அவன் பரிசோதித்த டாக்டரிடம் கேட்டேன். அவர் ரிப்போர்ட்ஸ் பார்த்துவிட்டு பிறகு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர்தான் இப்போது போன் செய்தார். தொடர் வயிற்று வலிக்காகவும் முடி உதிர்தலுக்காகவும் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறான். ஆனாலும் அது சரியாகவில்லை சார். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவன், நமக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் பேப்பர்ஸ் கிடைக்குமா என்றான். அதைத்தான் நானும் கேட்டேன் சார். ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் என்றவனுக்கு, கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார். எங்க குடும்ப டாக்டர் தான். அவரை நாம நம்பலாம் சார் என்றாள். ஓகே கைனிடா, ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கலாம் என்று கூறி அவளை வழி அனுப்பி வைத்தான். திரும்பி அவன் அங்கிருந்த வேலைக்காரர்களிடம் மும்பை கமிஷனர் வைத்திருந்த காப்பி கோப்பைகளை காட்டி, இது எப்போது நடந்த மீட்டிங்ல கொண்டு செல்லப்பட்டது என்று கேட்டான். ஒரு வேலைக்கார பெண்மணி, சார் நான் தான் கொண்டு போனேன், ஆனா 1 மாசத்திற்கு முன்பு இருக்கும் சார் என்றாள். 1 மாதத்திற்கு முன்னாடி வைத்த காப்பி கோப்பைகளை இப்போது வரை எடுக்காதது ஏன் என்றவனுக்கு, சார் ஒரு மீட்டிங்கிற்கு வைத்த கோப்பைகளை அடுத்து ஆசிக் சார் எப்போ மீட்டிங்னு சொல்றாரோ அப்போ போய் தான் எடுப்போம். அதுவும் நாங்க வெளியில நிற்போம், அவர் தான் எடுத்து கொடுப்பார் சார். உள்ளே செல்ல அனுமதி இல்லை சார் என்பது பதிலாக வந்தது அப்பெண்ணிடமிருந்து. அப்படியே அந்த அறையை பாதுகாக்க வேண்டும்? அதில்தான் ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை நம்மால் தான் அதை கண்டுபிடிக்க முடியவில்லையோ என்று நினைத்தவனாக, அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று வேலைக்காரர்களிடமும் கமிஷனரிடம் 2 காவலாளிகளை பாதுகாப்புக்காக வாசலில் நிற்க வையுங்கள் என்றும், அந்த காப்பி கோப்பைகளை பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்புங்கள் என்றும், மற்றவற்றை பற்றி பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ஸ் வரவும் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பும் போது மணி 4 தாண்டியது. இங்கே அவன் தன்னிடம் பேச வேண்டும் என்றானே, என்ன பேசுவானோ என்ற ஆழ்ந்த யோசனையில் அவன் வருகைக்காக காத்திருந்தாள் நீரோதனா.